நீயா? ஈஷா, ரொம்ப கஷ்டப்பட்டு உன் பாடி கார்டை ஏமாத்திட்டு நான் இங்க வந்திருக்கேன். உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். ரோஹன், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு ப்ளீஸ். வாழ்க்கையே ஒரு நாடகம் தான் ஈஷா. இன்னைக்கு அந்த நாடகத்தை நான் நிஜமாக்க போறேன் ஈஷா. இந்த பேப்பர்ஸ் போய் எங்க கொடுத்துடலாம். என்னோட மீதி இருக்க வாழ்க்கையை உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் ஈஷா. உனக்கு அதில் சம்மதம் தானே? கைய விட. சூரஜ், ரோஹனோட கைய விடுன்னு சொன்ன. அவன் கைய விடுன்னு சொன்ன. நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். ஆனா இந்த விஷயத்த என் அப்பா கிட்ட போய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நான் இன்னைக்கு அப்பா கிட்ட ரோஹனை பத்தியும் என்ன பத்தியும் சொல்லதான் போறேன். ஆனா ப்ளீஸ், அதுக்கு முன்னாடி நீ அவர்கிட்ட போய் எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ். நீ ஒண்ணு கல் நெஞ்சுக்காரெல்லாம் இல்லைல்ல. 1 hour நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. இந்த விஷயத்த பத்தி அப்பா கிட்ட நான் மட்டும்தான் பேசி ஆகணும். அத அவரோட பொண்ணா பேசுவேன். சரியா? ஈஷா, ரோகன், சீக்கிரம் வாங்க, ப்ளே ஆரம்பிக்க போகுது. இந்தாங்க. இங்க பார் சூரஜ், என் பொண்ணை பார்த்துக்க வேண்டியத பொறுப்பை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஒரு தடவை அவ என்கிட்ட போய் சொல்லிட்டா, இன்னொரு தடவை அந்த வாய்ப்பை கொடுக்க நான் விரும்பல. அவளை சும்மா நீ பார்த்துக்கிட்டா மட்டும் போதாது. அவ எங்க போறா, என்ன பண்றா, யாரை பார்க்கறான்னு அவளை பத்தின எல்லா விஷயத்தையும் என்கிட்ட நீ வந்து சொல்லணும். அவ சரின்னு சொன்னாலும் சரி, வேண்டான்னு சொன்னாலும் சரி, நீ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவ சொல்லாத விஷயம் எல்லாத்தையும் நீ எனக்கு வந்து சொல்லணும். என்ன? நான் இன்னைக்கு அப்பா கிட்ட ரோஹனை பத்தியும் என்ன பத்தியும் சொல்லதான் போறேன். அதுக்கு முன்னாடி நீ அவர்கிட்ட போய் எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ். நீ ஒண்ணு கல் நெஞ்சுக்காரெல்லாம் இல்லைல்ல. நீ என் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். நான் என் ஐயாவுடைய நம்பிக்கையை உடைக்க மாட்டேன். ஐயா, இஷா அவங்க படிக்கிற காலேஜில் ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவ இப்ப எங்க இருக்கா? காலேஜோட நாடகத்துல இருக்காங்க. அந்த நாடகத்தை உடனே நிறுத்து. அவளை என்கிட்ட கூட்டிட்டு வா, இப்பவே கூட்டிட்டு வா. சரி. யாரா இருந்தாலும் சரி, ராஜகுமாரனை பார்த்த உடனே காதல்ல விழுந்துருவாங்க. ஆனா உண்மையான காதல் எதுனா அத முகத்தை பார்த்து வர்றது இல்ல, மனசை பார்த்து வர்றது. அப்புறம் நான் யார காதலிக்கிறேனோ அவன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அழகா இருக்க மாட்டான், ஒரு வில்லனா தெரிவான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவனை விட இந்த உலகத்துல அழகானவங்க வேற யாருமே இல்லை. என் பார்வையில பொறுத்த வரைக்கும் அவன் நிச்சயமா ஒரு பீஸ்ட் கிடையாது. என்னோட பிரின்ஸ் சார்மிங்.
அவன் கூட சேர்ந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தடைகளையும் நான் தகர்த்து எறிஞ்சு அவன் கூட சந்தோஷமா போவேன். இவன் யாரு? ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் கிடையவே கிடையாது. அம்மா நீ யாரு? என் சந்தோஷத்தை பறிச்சுட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? என் பொண்ணு கூடிய சீக்கிரத்திலேயே உனக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்க போறா. அப்பா ஏன் தெரியல, சூரஜன் ஃபோன் எடுக்கலப்பா. அப்பா அப்பா இவன் யாருன்னு தெரியல. என் அனுமதி இல்லாம என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இஷா இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சு அவ்வளவுதான் உன்னை. வாயை மூடிட்டு இங்கே நில்ல. இல்லங்க அது டேய் குலாப், இவளோட கண்ணை வந்து பாரு. கங்கா தீர்த்தத்தால கூட இவளோட ரத்தத்தை சுத்தப்படுத்த முடியாதுடா. நீ இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தல்ல, ஆனா எனக்கு இவளை பத்தி அப்பவே தெரியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இவளோட அம்மா ஓடி போன மாதிரி இவளும் ஓடி போய் நம்ம மானத்தை வாங்க போறா. உன் அப்பா உனக்காக எவ்வளவு பெரிய பணக்கார மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கான். ஆனா நீ இந்த குடும்பத்தோட மரியாதை கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க பாக்குற. நல்ல வேளை இந்த சூரஜ் வந்தான். அதனாலதான் உன்னை பத்தியும் அந்த ரோகனை பத்தியும் எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்த நீ முதல் ஆளா வந்து நிப்ப போல தெரியுது.